பேரன்பிற்குரிய சான்றோர் பெருமக்களே, நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம நேரடியாக தலைப்புக்கு போயிடலாம். அதாவது பெரியாரை பற்றி நிறைய அவதூறுகள் பரப்பப்படுகின்றன. அது இன்றைக்கி இல்லை, அந்த பெரியார் மருந்து வேலை செய்ய ஆரம்பித்ததுலேருந்தே அதை தொடங்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு வழியும் இல்லை, வேறு கருவியும் அவங்களுக்கு கிடையாது. அவதூறு அவதூறு அவதூறு. இப்போ நமது திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் இருக்கிறாரே, அவர் மீது சுமத்தப்படுகிற அத்தனையுமே அவதூறுகள் தான். 1-2 செய்ய இயலாமையால் நேர்ந்தது, அது சூழலால் நேர்ந்தது. அது அவங்க தப்பான வாக்குறுதியெல்லாம் கொடுக்கல. சில பேர் சொல்லுவாங்க, நீட் தேர்வு எடுத்துடுறேன்னு சொன்னார், அதை பண்ணுறேன்னாரு, இதை பண்ணுறேன்னு சொன்னார்னா ஒரு எதிர்பார்ப்பில் செஞ்சது. அந்த எதிர்பார்ப்பும் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆச்சு. வழக்கம் போல் காங்கிரஸ் செய்த சில பிழைகள் ஒரு காரணம்னா அது எந்த இடத்துலையும் தயங்கிறது இல்லை. உண்மைன்னா உண்மைதான். காங்கிரஸ் செய்யக்கூடிய தவறுகள் தான் பிஜேபிக்கு ஆதாயம், அதில் எந்த ஆட்சேபனும் இல்லை. அடுத்தது நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு செய்யக்கூடிய பச்சை துரோகம். இந்த ரெண்டும் இல்லாமல் ராகுல் காந்தியினுடைய ஆட்சி வந்திருந்ததுன்னா இவங்க நினச்சி அத்தனையுமே நடந்திருக்கும். எங்ககிட்ட அதுக்குரிய மருந்து இருக்குது, சூட்சமம் இருக்குன்னா சட்ட ரீதியாக அவங்க சொல்லலை. ஆட்சி மாறினா அது மாறும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆகையினால வேற ஒன்றும் சொல்ல முடியாமல் அந்த ராமதாஸுக்குன்னு ஒரு புள்ள பிறந்திருக்குது பாருங்க, அவ்வளவும் அப்படியே பித்தலாட்டம். அந்த கட்சி நாசமாக போனதனுடைய காரணமே அதுதான். அவர் கட்சி தொடங்கியதுக்கு முன் வன்னியர் சங்கம் நடத்தின காலத்திலேருந்து ராமதாஸ் அவர்களோடு எனக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. காரணம் என்னென்னா, சிறந்த பெரியாரிஸ்டாகவே அவர் இருந்தார். சில நேரங்களில் நம்மளை விட தீவிரமாக கூட செயல்பட்டார். மக்கள் தொலைக்காட்சியெல்லாம் நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கடுமையாக இருக்கும். பார்ப்பன எதிர்ப்பு முதற்கொண்டு எல்லா நிகழ்ச்சிகள்லையுமே என்னை கூப்பிட்டு பயன்படுத்துங்கன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுப்பார். இந்த சிஆர் பாஸ்கரன் இவங்ககிட்டெல்லாம் பிஜேபியை விட மிக மோசமாக திராவிட இயக்கங்களை ஒழிச்சு கட்டுறதில் தீவிரம் காட்டக்கூடிய ஒரு ஆள் அன்புமணி ராமதாஸ். இதெல்லாம் அடையாளம் கண்டு வச்சுக்கணும். நம்ம சீமான் மட்டும் இல்லை, இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்ப்பன கைக்கூலிகள் அல்லது பார்ப்பன கருவிகள். சுயநலம், அவன் பிழப்பு நடந்தால் போதும். ஒரு முறை எங்கள் பள்ளிக்கு சார்ந்து ஒரு பிரச்சனையில் அபகரிப்பு நிகழ்ந்தது. அது சம்மந்தமாக அவர் ராமதாஸோடு நான் பேசிகிட்டு இருக்கும்போதெல்லாம், ஏன்னா அந்த கட்சிக்காரர் அவர், அதனால் அதை வச்சு பண்ணணும்னு நான் பேசிகிட்டு இருக்கும்போது அன்புமணி திண்டிவனத்தில் இப்படி வரும்பொழுது இந்த கட்சிஃபால் இப்படி மூடிட்டு போவார். கட்சிக்காரங்க தன்னுடைய தந்தையை பேசுவதையே விரும்பாதவர், தன்னுடைய தந்தை கட்சி நடத்துவதையே விரும்பாதவர் அவர். அப்போ இருந்த ஒரே ஆள் பூதா அருள்மொழியும் இளங்கோவனும் தான். பூலாமேடை சேர்ந்த பூதா அருள்மொழியும் இளங்கோவனும் தான் அந்த கட்சியினுடைய தூண்கள். காடுவெட்டி குரல்லாம் கூட அப்புறம் வராரு. அந்த காலத்திலேருந்து எனக்கு தெரியும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த அவதூறுகள் அன்புமணி அள்ளி வீசுறது பூரா என்ன, எல்லாம் அவதூறு. லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறாரு, இத்தனை % தான் நிறைவேற்றிருக்கு, இத்தனை %. எவ்வளவு காரியங்களை இந்த நாட்டு மக்கள் இப்பொழுது அடைந்திருக்கிறார்கள், அடையக்கூடிய முன்னேற்றம் என்ன, இதே அவதூறு தான் பெரியார் மேலும் சுமத்தப்படுவது. இப்போ கூட ஒரு கட்டுரை ஆசிரியருடைய இதுபடி இப்போ ஆன்மீகம் சார்ந்து ஒரு அனலைஸ் பண்ணி எழுதுங்கன்னாரு, விடுதலையில் எழுதினேன். அடுத்தது ஆசிரியர் என்கிட்ட கேட்டுக்கிட்டது, பழைய பத்திரிகைகளில் வரக்கூடிய இந்த கால இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை எல்லாம் தொகுத்து கொஞ்சம் கொடுத்துட்டு வாங்கன்னாரு. அதுக்கு ஒரு கட்டுரையை நான் ரெடி பண்ணிட்டேன். அது முந்தா நாள் விடுதலையில் வந்திருக்க வேண்டிய கட்டுரை, காலந்தோறும் கண்ணதாசன்கள் அப்படிங்கிற தலைப்பில் எழுதினேன். அது கண்டென்ட் வேற ஒன்றும் இல்லை. கண்ணதாசன் என்ன சொல்கிறாருன்னா, அர்த்தமுள்ள இந்து மதத்தில் நான் நாத்திகனாக இருந்தது 2-3 வருஷம்தான், அது ஒரு அறியாமை. இப்போ ரொம்ப தெளிவு பெற்றுட்டேன். அதுக்கு பிறகு என்னுடைய களங்களெல்லாம் விரிஞ்சு போச்சு, என்னுடைய சிந்தனை விரிஞ்சு போச்சு அப்படின்னு இவர் சொல்கிறார். இதை அப்படியே தூக்கி சீமான்கிட்ட வைங்க, அது அப்படியே டிட்டோவாக இருக்கும். ஏய்யா நீ பெரிய, எனக்கே தெரியும் சேத்தியா தோப்பில் என்னை வச்சுக்கிட்டு அவர் சொன்னவர். என்னை பற்றி சொல்லும்போது அந்த ஏஜ் குரூப்பு பூரா என்னுடைய நூல்களை படித்து விழிப்பு பெற்ற வயசு. அதெல்லாம் நம்ம கலைஞர் தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய திருமாவேலன் கூட சொன்னார், நாங்கள்லாம் ஹையர் செகண்டரி படிக்கும்போது உங்கள் அர்த்தமற்ற இந்து மதத்தை படிச்சுட்டு தான் நாங்கள் ரொம்ப நல்ல ஒரு உணர்வு பெற்றோம் அப்படின்னு சொன்னார். அந்த ஏஜ் ராஜா, திருமாவளவன், திருமாவேலன், இந்த மாதிரி ஏஜஸ் எல்லாம் இப்போ ஒரு ஹையர் செகண்டரி லெவலில் படிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய நூல்களால் கவரப்பட்டவர்கள், உணர்வு பெற்றவர்கள். அப்போ அந்த அடிப்படையில் என்னுடைய உணர்வுகளை எல்லாம் நான் சொல்லிட்டு வரும்பொழுது அந்த
சீமான் என்ன சொல்கிறார், சேத்தியாத்தோப்பில் பேசும்போது, நான் ஐயாவினுடைய நூல்களை எங்கள் மாணவர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. நான் ஹெட்மாஸ்டருங்கிற முறையில் 3000 பையங்க படிக்கக்கூடிய பெரிய பள்ளிக்கூடம், எய்டட் ஸ்கூல். அப்போ நீங்களெல்லாம் ஐயா கிட்ட படிக்கிற மாணவர்கள், நாங்கள் ஐயா நூலை படித்த மாணவர்கள் அப்படின்னாரு. சொல்லும்போது இங்கே குத்துறோம் அழகு, அதையே இன்னும் ஒரு அங்குலம் தாண்டி இங்கே குத்துனான்னா என்ன ஆகும், இப்படியெல்லாம் பேசினது. இன்றைக்கி கேட்குற போது, என்ன ஐயா பெரியாரை வானலாவாக புகழ்ந்த, அண்ணாவை வானலாக புகழ்ந்த, கலைஞரை வானலாவாக புகழ்ந்த, இவ்வளவும் செஞ்சுட்டு இன்றைக்கி போய் அப்படியே தலைகீழ தூக்கி போட்டு எல்லாம் அதனால தான் நாசமாக போச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ தான் நாங்கள் விழிப்பு பெற்றிருக்கோம். கண்ணதாசன் கருத்து ஒன்றா வருது தெரியுங்களா, அதை தான் எழுதுனா காலதோறும் கண்ணதாசன்கள். அப்புறம் ஐயா பார்த்தாங்க, இது அரசியல் தேர்தல் நேரம் கொஞ்சம் ஒத்தி வச்சு போயித அப்படின்னு சொன்னதுனால சரி, ஏன்னா அதுக்கு காலங்கருதி இடத்தார் செய்யும் சில விஷயங்கள் அது சொல்லுவாங்க ஐயா அடிக்கடி கூட. கடவுள் புராண விமர்சனங்கள், நாத்திக பிரச்சாரங்கள் எங்கேயும் ஓடிட போகிறதில்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த நேரத்தில் அது வேணாம். ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு அப்படியே மடைமாற்றுவோம், அதை டைவர்ட் பண்ணோம், முக்கியமான பிரச்சனையை விட்டுட்டு இந்த பிரச்சனைகளை போட்டுருவோம். ஆகையினால தான் இந்த அவதூறுகளுக்கு பதில் சொல்லுகிற பொழுது நாம் ஆதாரபூர்வமாக மிகச்சரியாக கருத்துக்களை சொல்லவே. உங்களை பொறுத்தவரையில் எல்லாம் அறிஞர் பெருமக்கள், நான் ஒன்றும் அதிகமாக சொல்ல தேவையில்லை. கமலநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர், அவர் ஒரு நூல் எழுதினார். அது ஒரு பெரியாரனுடைய கோட்பாடுகளை எல்லாம் விமர்சித்து எழுதப்பட்டது. ஐயா கிட்ட போய் கேட்டேன், ஆசிரியர்கிட்ட, இதுக்கு ஏன் பதில் எழுதாமல் இருக்கீங்க, நீங்கள் எழுதியிருக்கலாமே அப்படின்னு. யார் யாருக்கு பதில் சொல்லணுங்கிறது எனக்கு தெரியும், அதனால் வேணான்னு விட்டுட்டேன். இப்போ சீமான் பேரையே நம்ம சொல்கிறது இல்லை. காரணம் என்னென்னா, அந்த பேர் சொல்கிறது கூட நம்ம அந்த தகுதி கிடையாது. அப்புறம் சொன்னேன், ஐயா நீங்கள் எழுத வேண்டாம், நான் எழுதிடுறேன் இல்லைன்னா அப்படின்னு. கிட்டத்தட்ட 3/4 பங்கு அந்த நூலுக்கு எழுதிட்டேன் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆனால் சைமல்டேனியஸாக அவர் திருமாவேலன் இருக்கார் இல்லையா, கலைஞர் தொலைக்காட்சியில், அவர் செய்துட்ருக்காரு. எனக்கு தெரியல, அவர் நூலாகவே கொண்டு வந்துட்டார். கமலநாதன் உட்பட எல்லாரும் இதுக்கும் ஒரு அனலைஸ் பண்ணி அவர்களுடைய குற்றச்சாட்டுகளை பூரா வரிசைப்படுத்தி அதுக்கு விளக்கங்களை சொல்லி மிக அருமையான ஒரு நூலை அவர் படித்திருக்கிறார். இது என்னை பொறுத்தவரையிலையும் இந்த நேரத்தில் இந்த நூல் தான் உங்களுக்கு ஆழமாக படிக்க வேண்டிய நூல். ஏன்னா பல ஆண்டுகள் பெரியார் திடலில் இருக்கக்கூடிய பெரியாருடைய நூலகத்தை அவர் பயன்படுத்தி அரிய உழைப்புகளை செய்து இந்த நூலை உருவாக்கியிருக்கிறார். இந்த நூலினுடைய பெயர் ஆதிக்க சக்திகளுக்கு மட்டுமா அவர் பெரியார் அப்படிங்கிறது தான் நூல். அதனுடைய உள்பொருள் என்னென்னா, தாழ்த்தப்பட்டவர்களும் அவர் பெரியார் இல்லையா அப்படிங்கிறது தான் கேள்வி. இதை சுருக்கமாக சொல்ல போனால் அப்படி தான் சொல்லணும். தாழ்த்தப்பட்டவருக்கு பெரியார் ஒன்றும் செய்யலையா அப்படிங்கிறது தான் இந்த நூலினுடைய நோக்கு. அதில் அப்புறம் இது இந்த நூல் நல்லா இருக்குது, அதை பார்த்துட்டு அப்புறம் நாம் ஏன் தேவையில்லாமல், நமக்கு இன்னும் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது அப்படின்னு அதை விட்டுட்டேன் நான். இப்போவும் உங்களுக்கு நான் கருத்துக்களை சொல்வதை விட இதை நீங்கள் அனைவரும் படித்து இந்த கருத்துக்களை உள்வாங்கி ஒவ்வொருவரும் நீங்கள் பரப்ப வேண்டும். வதந்திகள் ரொம்ப சீக்கிரமாக போகும், அவதூறுகள் நல்ல வேகத்தில் போகும். அதனால் அந்த பணியை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை தவிர இதில் நம்ம புதுசாக சொல்கிறதுக்கு எல்லாமே நம்ம தோழர்களுக்கு பலது தெரிஞ்சது இருந்தாலும் சில முக்கியமான செய்திகளை நாம் இங்கே சொல்லணும். அப்போ நான் முதல் வேண்டுகோள், என்னோடது வேண்டுகோள் என்னன்னு கேட்டால், இந்த நூலை அனைவரும் வாங்கி படிக்கணும், ஒவ்வொரு வீட்டிலையும் இது இருக்கணும். ஏன்னு கேட்டால் எப்போவுமே நம்ம சார்ந்த கருத்துக்களை விட நமக்கு எதிரான கருத்துக்களை நாம் முறியடிக்கிறதுல தான் விழிப்பாக இருக்கணும். இந்த பிரச்சாரம் கூட இன்றைக்கி தேர்தல் காலத்தில் எப்படி போகும்னா, சாதனைகளை சொல்லுவதை விட அவதூறுகளை அள்ளி போடுறாங்கன்னா அதை முறியடிக்கிறதுல தான் உங்களுக்கு பிரச்சாரம் அதிகமாக இருக்கணும். இந்த இளஞ்செட்டுகளை பூரா இப்போ எப்படி மடைமாற்றான், அவர்கள் செய்த, ஸ்டாலின் செய்த சாதனைகளை அப்படியே புறந்தள்ளிடுறான், அப்படியே டைவர்ட் பண்ணுறான். இந்த ஒன்றுமே நடக்காத மாதிரி அவங்கெல்லாம் மத நல்லிணக்கம், சமய நல்லிணக்கம்னு சொல்கிறாங்க. அந்த மத நல்லிணக்கம், ஜாதி ஒற்றுமை. இன்றைக்கி பாருங்கள், அண்ணாமலை பேட்டி கொடுக்குறான், ஜாதி ஒற்றுமைக்கு வரிஞ்சு கட்டிட்டு பேசுகிறான் அண்ணாமலை. ஜாதி வெறியை தூண்டக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்து கொண்டு நான் ஜாதி வெறிக்கு எதிரானவன் என்பது போல் இன்றைக்கி அவன் காட்டிகிட்டு இருக்கான்.
ஜாதியை யார் பயன்படுத்துகிறான்னு சொல்கிறான்னு தெரியுமா? ஸ்டாலின் பயன்படுத்துகிறாருன்னு கதையை மாற்றிட்டான். அப்போ நம்முடைய நோக்கு பிரச்சாரம் எல்லாம் எதில் போகணும்னு சொன்னால் இந்த கண்ணோட்டத்திலே போகணும். இப்போ எதிரிகளினுடைய அவதூறுகளுக்கு அதை புறந்தள்ளிடக்கூடாது. பார்ப்பன கடப்பாறையால் திராவிடத்தை இடிப்பேன்னு ஒருத்தன் சொல்கிற அளவுக்கு இந்த மண்ணில் துணிவு வருதுன்னா அப்போ அது என்ன அர்த்தம்? சிந்திச்சு பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் உணர்வு பெறணும். அது இடிக்க முடியுமாங்கிறது வேற, அதை சொல்லலாங்கிற ஒரு எண்ணம் வந்தது பாருங்கள், அதுவே தப்பு. அதை அட்மிட் பண்ணக்கூடாது. நம்ம பல இடங்களில் அது சார்ந்த கூட்டங்களை போட்டு கிழித்து அவனை கூப்பிடணும். நீ மரியாதையாக மன்னிப்பு கேளு, இல்லை இங்கே காரணத்தை சொல்லு, நீ கருத்தை வாபஸ் வாங்கு அப்படிங்கிற மாதிரி இப்படிலாம் நெருக்கடி கொடுத்தாகணும். இன்னும் சும்மாலாம் சில வேலைகள்லாம் நம்ம அப்படியே பாலிஷாக போயிட்டு இருந்தோம்னா சரி வராது. பாலிஷாக போக அவன் வளர்ந்துக்கிட்டே இருப்பான். சில விஷயங்களை தலைவர்களே செய்வாங்கன்னு நம்ம பார்க்கக்கூடாது. நாம் தான் நிறைய இடங்களில் கூட்டங்களை போட்டு பிரச்சாரங்களை போட்டு இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த இடத்துல மேலே மாடியில் தான் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. மம்சாபுரத்தில் ஐயாவை தாக்கிடுறாங்க. அப்போ நாங்கள் உடனே கூட்டம் போட்டு பேசுகிறோம். இப்போ திடலோடு எனக்கு எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. 1979 நான் திடலில் இருக்கேன். நான் தலைமை ஆசிரியராக அங்கே பணியாற்றிட்டு இருந்தாலும் கூட அங்கே எந்த அளவுக்கு நேரம் செலவிடுறனோ அதில் 4 ஒரு பங்கு இங்கே செலவிட்டுருக்கேன். இங்கே வந்துட்டுருப்பேன். இங்கே தொடர்ந்து அப்போல்லாம் பார்த்திங்கன்னா விடுதலையில் நிறைய எழுதிட்டு இருப்பேன். அப்போ அந்த நிகழ்ச்சி நடக்கிற போது பேராசிரியர் நன்னன் சொல்கிறார், அந்த சொல்லும்போது எதிரிகளை பார்த்து ஜாக்கிரதையாக அதை அடிக்கணும், அதை அடித்தா அவன் மீறி போயிடக்கூடாது, தலையில் பார்த்து சரியாக அடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அதான் நம்ம யோசித்து செய்யணும் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. எனக்கு அவர் ஆசிரியர். நான் சென்னையில் 70-74 டிகிரி படிக்கிற போது எனக்கு ஆசிரியர் அவர் பேராசிரியர் நன்னன். எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊருக்காரர். நான் சொன்னேன், ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுல 2 இருக்குது. இச்சை செயல்னு ஒன்று இருக்குது, அனிச்சை செயல்னு ஒன்று இருக்குது. இச்சை செயலுங்கிறது நம்ம யோசித்து செய்கிறது, அனிச்சை செயல் உடனடியாக வரணும். அந்த அனிச்சை செயல் எங்கேயா போச்சுன்னு கேட்டேன். எனக்கு தான் சப்போர்ட் அங்கே அதிகம். நன்னன் அவர்களுடைய கருத்தை யாரும் ஏற்றுக்கல. அதை போல் தலைவர்கள் கொஞ்சம் பாலிஷாக இருந்தாலும் நாம் தான் அந்த அனிச்சை செயலை உடனே கொடுக்கணும். அதுக்குரிய நிகழ்ச்சிகள் போடணும். நம்முடைய ஒரு நல்ல தோழர், நல்ல பிரச்சாரம் பண்ணுறோம், நல்லா எழுதுகிறோம், அதோடு போனால் சரியாக வராது. நம்ம தொண்டர்கள் ஒவ்வொருவரும் அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். அந்த ரியாக்ஷன் இல்லைன்னா அந்த இயக்கம் துடிப்போடு உயிர்ப்போடு இருக்க முடியாது. அவன் செயற்கையாவது அந்த உயிர்ப்புகளை உண்டாக்கிக்கிட்டே இருக்கான். தினமலருக்காரன் அத்தனை பேருக்கு கடிதமாக வருது, அவனே எழுதுவான். நாம் அப்படி செய்ய வேண்டாங்க. நம்மகிட்ட உண்மையிலே தோழர்கள் இருக்கிறாங்க. அதனால் இந்த அவதூறுகள் பற்றி நம்ம பேசுகிற போது அதில் முக்கியமாக நான் இப்போ உங்களுக்கு கொடுக்கறது பூரா இன்ட்ரோடக்ஷன் தான். ஆழமாக இதை நீங்கள் பார்த்து படிக்கணும். அதில் பாருங்கள், திரு பே. கமலநாதன். ஏன்னா நீங்கள் இந்த அவதூறு ரொம்ப முக்கியமான அவதூறு. இது நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா ஒரு இனத்துக்கு எதிராக பெரியாரை திருப்புகின்ற முயற்சி, தாழ்த்தப்பட்டோருங்கிறது ஒரு பெரும் அளவிலான ஒரு மக்கள் திரள், ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்தை பெரியாருக்கு எதிராக திருப்பக்கூடிய ஒரு வேலையை அவனு செய்கிறான். அப்போ நாம் ரொம்ப இதுக்கு நிறையா செலவிடணும். நாம் திரு பே. கமலநாதன், இந்த பேரெல்லாம் வேணால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அன்பு பொன்னோவியம், ரவிக்குமார், இன்றைக்கி விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கார், அவர் தான். சிவகாமி ஐஏஎஸ், ஸ்டாலின் ராசாங்கம், மா வேலுச்சாமி, பூவிழியன், கௌதம சன்னா, ஜெகநாதன், இந்த பேர் ஒரு லிஸ்ட். நான் சொன்ன பாருங்கள், இந்த கமலநாதன் அதில் ஒரு ஆள். அவர் நூலே போட்டவர். இவர் எல்லாம் காலச்சுவடு அப்படி இப்படின்னு ஏடுகளில் எழுதினவங்க. இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை திருமாவேலன் ரொம்ப மிக அழகாக தொகுத்திருக்கிறார். 90 குற்றச்சாட்டுகள், 90 குற்றச்சாட்டுகளாக அதை தொகுத்திருக்க. அதில் அந்த 90 சொல்லி நம்ம சொல்லணும்னா அது நிறைய நேரங்கள் ஆகும். நான் தான் சொன்னேன், ஒரு இன்ட்ரோடக்ஷன். அதில் சிலதை எடுத்துக்கிட்டு ஒரு ரொம்ப ப்ரைமரியாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு இன்னைய இதில் உங்களுக்கு சொன்னால், அப்புறம் நீங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் அதை தேடி தேடி படித்து, என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு பெரியார் தொண்டனும் 1,00,000
பேருக்கு சமம். அந்த அளவு நம்மளால் அது முடியும், நிச்சயமாக முடியும். சார் எங்கேயோ ஒரு கிராமத்தில் இன்னும் பார்த்தீங்கன்னா என்னுடைய கணுக்காலெலாம் காய்ப்பு காய்ச்சிருக்கும். மண் தரையில் போட்டு தான் 10ஆம் வகுப்பு வரலையும் உட்காந்து படித்தேன். அவ்வளோதான். அங்கெல்லாம் அந்த காலத்தில் வசதி மண்ணெண்ணெய் விளக்கு தான், கரண்ட்டு கிடையாது. அப்படி படிச்சுட்டு நாம் அந்த நேரத்தில் நான் 24 வயசில் கண்ணதாசன் எழுதுனேன்னா, நான் ஒரு ஆள் இன்றைக்கி பல லட்சம் பேரை என்னால் உருவாக்க முடியுது. இல்லைன்னா ஆசிரியர் வியந்து கூட சொல்லுவார், உங்கள் ஒவ்வொரு நூலுமே குண்டு மாரி, அணுகுண்டு மாரி அப்படின்வார். அப்போ என்ன காரணம்னா, ஒரு மனிதன் தனி மனிதன் என்று நாம் எண்ணக்கூடாது. நம்மால் 1 லட்சம் பேரை 10 லட்சம் பேரை மாற்ற முடியும். அந்த கோணத்தில் சிந்திக்கணும். இன்றைக்கி அதுக்கு அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி சோஷியல் மீடியாலாம் வந்துடுச்சு, இந்த செல்லில் வந்துடுது, எல்லாமே இதில் வந்துடுச்சு. அப்போ ஒவ்வொருவரும் செய்யணும். அதில் அவன் என்ன முக்கியமாக சொல்கிறான்னா, பெண்கள், தாழ்த்தப்பட்ட பெண்கள் ஜாக்கெட் போட்டதை பெரியார் கிண்டல் பண்ணியிருக்கிறாரு. எப்பவுமே பெரியார் சொன்னது ஒன்றா இருக்கும், அதை இவனை கொண்டு போகிற விஷயம் வேற ஒன்றா இருக்கும். இந்த தாயை மகளை புணரலான்னு சொன்னார், ஒரு அவதூற கலப்பனான்னு பாருங்கள். அந்த மாதிரி அவர் எதுவுமே சொல்லலை. அந்த அடிப்படையில் வரக்கூடியதை. ரெண்டாவது, தாழ்த்தப்பட்ட தலைவர்களை இருட்டடிப்பு செய்தார். யாருங்க? பெரியார். தாழ்த்தப்பட்ட தலைவர்கள் யார் யார்? அயோத்திதாச பண்டிதர், ரெட்டைமலை சீனிவாசன், இதை போல் இருக்காங்க இல்லையா, MC ராஜா, இவங்களெல்லாம் பெரியார் உயர்த்தி பிடிக்காமல் அம்பேத்கரை மட்டும் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டார். இது ஒரு குற்றச்சாட்டு. தாழ்த்தப்பட்டோருக்கு உழைத்ததை காட்டிலும் பிற்படுத்தப்பட்டோருக்குத்தான் அவர் தன்னுடைய முயற்சியை, உழைப்பை, பிரச்சாரங்களை அதிகம் பயன்படுத்தினார். இதில் இந்த வேலுச்சாமின்னு ஒரு ஆள் சொல்கிறார், இதெல்லாம் அக்கப்போர். பௌத்தத்தை பெரியார் நிராகரித்தார். பௌத்த மதத்தை பெரியார் நிராகரிச்சிட்டாராம். ஒரு மனசாட்சி உள்ளவன் சொல்லுவானா? பெரியார் சொல்கிறதே எடுத்ததும் புத்தத்தையும் அதை தான் உயர்த்தி பேசுவார். அது சொல்கிறான். அடுத்தது, இந்த ஜாதி ஒழிப்பை அப்படி தொட்டுக்கிறார். அங்கங்கே அப்படி பெரியார் ஒரு காட்டுறார் தெரிய. அதற்கான பெரிய செயல் திட்டங்களை அவர் வைத்து செயல்படுத்தவில்லை. இப்போ முதல்ல சொன்ன மாதிரி இதுவும் ஒரு அக்கப்போர். இதெல்லாம் நம்மகிட்ட ஏராளமான எவிடன்சஸ் இருக்குது, பெரியார் என்னென்ன செஞ்சார் அப்படிங்கிறதுக்கு. இது அவன் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. ரவிக்குமார் என்ன சொல்கிறாரு, காந்தியை இந்த நாடே கொண்டாடின போது அம்பேத்கர் மனம் திறந்து துணிச்சலாக பகிரங்கமாக காந்தியை விமர்சித்தார். அதை போல் நாம் பெரியாரை விமர்சிக்கணும். எப்படி ஒப்பிடு பாருங்க. எப்படி காந்தி அப்படி பற்றி ஒரு பிம்பம் இருக்கோ, அந்த பிம்பத்தை அம்பேத்கர் தகர்த்தாரோ, அதே போல் பெரியார், அதுதான் அதனுடைய உள்நோக்கம், பெரியார் பிம்பத்தை நாம் தகர்க்க வேண்டும். ரவிக்குமார் பேச்சு. ஆக இதை போல் சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு அவங்க பேசுகிறாங்க. இதில் முக்கியமாக சில பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம பார்த்தோம்னாலே அப்புறம் அதுலேருந்து நீங்கள் மற்றதெல்லாம் ரெஃபர் பண்ணி நிறைய எடுத்துக்கலாம். அவ்வளவும் நம்ம பேச முடியாது. அப்படிங்கிறதுனால இது ஒரு அறிமுகம்தான். இந்த 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 சிக்கலுக்கு நாம் எப்படி தீர்வு காண்றது, மக்களை நாம் எப்படி தெளிவுபடுத்துறதுக்கு இது ஒரு கலந்துரையாடல் மாரி. இது ஒன்றும் பேச்சரங்கமோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ஒரு கலந்துரையாடல். நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி கொண்டுட்டு போகணும். இப்போ முதல்லங்க சில விஷயங்களை இப்போ பேச முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிடர் கழகத்துக்கும் தந்தை பெரியார்கிட்டேருந்து அவங்க விலகி வேறுபாடாக போன காலத்திலேருந்து கடுமையான பகைமையும் இருந்திருக்கிறது, விமர்சனங்களும் இருந்திருக்கிறது, அப்புறம் நட்பும் இருந்திருக்கிறது. இடையிலையும் அந்த மாதிரிலாம் வந்திருக்குது. இடைப்பட்ட காலத்துலேயும் வந்திருக்கு, அப்புறம் அதுலேயும் தாண்டி மாறிலாம் நம்ம வந்திருக்கோம். அப்படி வரும்பொழுது இன்றைக்கி நமக்கும் அவங்களுக்கும் யார் நினைத்தாலும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அது ஆசிரியருடைய ஒரு மதிநுட்பம் அதை உருவாக்கியிருக்கிறார். அதை முதல்வர் கப்புன்னு பிடிச்சிட்டார்.
இனிமேலாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இருவருக்கும் உள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் ஹெல்ப், இணைந்த போராட்டம் அப்படிங்கிறத நாம் மறுக்க முடியாது. இதை முழுக்க படித்தா ரொம்ப நல்லா வரும் அந்த செய்தி. அது பெரியார் அழகாக என்ன சொல்கிறார், தாழ்த்தப்பட்ட பெண்கள்லாம் இப்போ ஜாக்கெட் போட்டுட்ருக்காங்கன்னு நான் சொன்னது உண்மை. ஆனால் அந்தமாரி போட்டதுனால தான் விலைவாசி ஏறி போச்சுன்னு நான் சொல்லலை. இப்போ அதுக்கு தான் இப்போ உதாரணமாகவே இப்போ அதுக்கு யார் யார் விளக்கம் கொடுக்குறான்னா ஆசிரியர் எல்லாம் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு. அப்போ அப்படி ஆசிரியர் கொடுக்குற போது இவங்கெல்லாம் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, இன்றைக்கி சாதாரணமாக கிராமத்தில் கூட செல்ஃபோன் வந்துடுச்சு, சும்மா ஒரு சாதாரண கூலிக்கு போகிறவங்க கூட ஒரு செல்ஃபோன் கையில் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது குற்றச்சாட்டா? அது நம் வளர்ச்சியை காட்டக்கூடிய ஒரு உயர்வான ஒரு பேச்சா? இதை தான் நம்ம ஆசிரியர் சுட்டி காட்டுறார். ஏன்னா இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அதை உணர்த்தணுங்கிறதுக்காக இதை சொன்னால் இப்போ எல்லாருக்கும் எளிதில் விளங்கிடும். ஒரு காலத்தில் அவர் சொல்கிறார், பெரியார் என்ன சொல்கிறார், இதை பூரா படிக்கணுன்னு எனக்கு நேரம் ஆகிடும், நான் அதை குறிச்சே வச்சேன். இது முழுக்க 2 பக்கத்தில் ஐயா நல்லா விளக்கம் கொடுக்குறாங்க பெரியாரே. நான் இப்படிலாம் சொன்னேன் ஐயா, அவங்க ஜாக்கெட் அவங்கெல்லாம் போட்டுக்கிட்டாங்க. என்ன சொல்லி சொன்னேன்? ஜாக்கெட்டே போடக்கூடாது, மேல் துணியே அணியக்கூடாதுன்ற நிலையில் இருந்த ஒரு சமுதாயத்தில் இப்போ ஜாக்கெட்லாம் போடக்கூடிய நிலைக்கு காலச்சூடு நிலையை நாம் உருவாக்கி இருக்கிறோம், வளர்ந்துருக்கிறது, அப்படிலாம் வந்துட்டாங்க, அந்த சமுதாயமும் மாறி போச்சு அப்படின்னு சொல்கிறது அந்த சமுதாய எழுச்சியை, விழிப்பை, உயர்ச்சியை சொல்லக்கூடியதை தவிர அவங்கள இழிவுபடுத்தக்கூடிய செயல் அல்ல. நான் சொன்னது அதுக்கு. எப்படி திரிக்கிறானோ பாருங்கள். அப்போ தான் ஆசிரியர் இந்த கருத்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறார். தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் அடையாளமாக இன்றைக்கு கிராமத்தில் கூட செல்ஃபோன் இல்லாதவர் இல்லை என்று சொன்னால், இன்றைக்கு கிராமத்தான் கூட செல் வாங்க ஆரம்பித்து விட்டான், செல்ஃபோன் விலை ஏறிவிட்டது என்று கூறினால் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமோ அந்த அயோக்கியத்தனம். இது ரொம்ப முக்கியமானது. இப்போ மேல் போக்க அள்ளி போட்டுட்டு போனால் ஒருத்தன் இங்கேருந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த மாதிரி அயோக்கிய பசங்க போய் பெரியார் ஜாக்கெட் போட்டதை கூட கிண்டல் பண்ணியிருக்கிறாரமே, அதனால தான் வேலை இவங்கெல்லாம் ஜாக்கெட் போட ஆரம்பித்து தான் ஜாக்கெட் வேலை ஏறி போச்சுன்னு பெரியார் சொன்னால் அந்த சமுதாய பாமர மக்களுக்கு என்ன ஒரு கோபம் வரும், வெறுப்பு வரும். இப்போ அந்த வெறுப்பை விதைக்கிறதுக்காக நாம் இதெல்லாம் உண்மை எது, அவதூறு எது அப்படின்றதெல்லாம் நான் இப்போ அது ஒரு நூலாகவே தயார் பண்ணிகிட்ருக்கேன். கையேடு மாதிரி டக்குன்னு பார்த்தா அதை எடுத்து கொடுக்கணும். அதுமாரி அவதூறுகள் நிறையா இருக்குது. திராவிடர் கழகத்தின் பேர் மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேரில் கூட அந்த மாதிரி அவதூறுகள் நிறையா இருக்குது. மதுவிலக்கை கலைஞர் கொண்டு வந்துட்டார், சேது சமுத்திர திட்டத்தை இவர் தான் இது பண்ணிட்டார், இலங்கை பிரச்சனையில் இவர் தான் எல்லாமே படுகொலை அடைஞ்சு போச்சு, ஏன்னா ஒழிப்புக்கு இவர் தான் காரணம். இதெல்லாம் பச்சை அயோக்கியத்தனமான பிரச்சாரங்கள். நீட் தேர்வை காங்கிரஸ் கொண்டு வந்தது, அவங்க பேரில் சொல்கிறதில்ல, அதுமாரி இருக்குது ஒன்று. இதெல்லாம் என்னென்னா எதிரிகள் உண்மையை மறைத்து எதையாவது ஒன்று அள்ளி போட்டு எதிரியை திசை திருப்பிட்டு போயிடுறது மக்களை. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்குற பொழுது கிராமத்தான் கூட செல்ஃபோன் வாங்க ஆரம்பித்ததால் செல்ஃபோன் விலை அதிகமாகிவிட்டது என்று சொல்வதற்கும் இதற்கும் வித்தியாசமே இல்லை. இப்படிப்பட்ட குற்றச்சாட்டு தான். ஐயா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், நான் சொன்னது இதுதானே ஐயா, நல்ல வளர்ச்சியில் வந்திருக்கிறாங்க, கோயிலுக்கு போக முடியாமல் இருந்த ஒரு சமுதாயமெல்லாம் இன்றைக்கி கோயிலுக்குள்ளே போகுது அப்படின்னா பக்தி ரொம்ப மிச்சத்தக்கதுன்னு அர்த்தமாகுது. பெரியார் அன்றைக்கி பக்தியை மிச்சுவாரா? அதுக்கு என்ன பொருள்? பக்தி வேறு, உரிமை வேறு. ஒரு தரம் தஞ்சையில் தான் ஒரு பெரிய மாநாட்டில் நான் பேசினேன். அது எம்ஜிஆர் தான் இந்த வேறுபாடே தெரியாமல், அது எப்படி பெரியார் போய் சாமியே இல்லைன்னு சொன்னவர் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராயிருப்பார்னு சொல்லியிருக்க முடியும் அப்படிங்கும்போது நான் அந்த மாநாட்டில் நான் பேசினேன். ஆசிரியர் என்னை பேச சொல்லி ஒரு 15 நிமிஷம் கொடுத்தாங்க. அப்போ நான் பேசும்போது சொன்னேன், திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன், உரிமை என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. கடவுள் இல்லை என்பது கொள்கை. அந்த கடவுள் என்ற ஒன்ற நம்பிக்கை இந்த மக்கள் மத்தியிலே இருக்கின்ற வரை அவனுக்கான உரிமை வேணும் என்பது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகிறது. இந்த வேறுபாட்டை விளக்கி சொல்லி அப்போ நான் பேசியிருக்கேன், எனக்கு நினைவு இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு முதல்வராக இருக்கக்கூடியவருக்கே அந்த விளக்கம் கிடையாது. ஒரு விஷயம் உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 9,000 வருமான வரம்பில் நடந்த நிகழ்ச்சி என்னென்னா,
அவர் தேர்தலில் தோற்று போய் உடனே என்ன பண்ணுறாரு, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு. எல்லோரும் வந்திருக்கிறாங்க. அதில் மெயினாக யாரை பிடிக்கிறாருன்னா, ஏன்னா இப்போ ஆசிரியர் தான் நாடு பூரா போய் பிரச்சாரம் பண்ணது. ஆசிரியர் அணுகுண்டு தான் அவரை வேட்டு விட்டுட்டுதுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். இங்கே நான் பேச போகிறதில்ல, அவர் வீரமணி தான் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டார். ஐயா 1 மணி நேரம் அதில் பேசினது. பேசி அதை பார்த்த உடனே நம்ம மிகப்பெரிய தப்பு செஞ்சுருக்கோன்னு ரியலைஸ் பண்ணுறாரு. அப்போ காரணம் என்னென்னா, அவருக்கு புரியல, புரியாமல் செஞ்ச தப்பு அது. அவர் எப்படி மேலோட்டமாக பார்த்துட்டாரு, வருமானம் கையில் இருக்கிறவனுக்கு தானே இந்த இடஒதுக்கீடு போகுது அப்படின்னு லேசாக எடுத்துட்டார். அதனுடைய விளைவுகள் என்ன, அதனுடைய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப விளக்கி ஐயா பேசிட்டு வந்த உடனே டக்குன்னு அன்றைக்கி போய் வீட்டுக்கு போயிட்டு ஓய்வில் இருக்கிற போது மறுநாள் அதை ஒரு ஜீவோ போடுறார். இந்த ஆணையை நீக்கினதோடு இல்லை, 9வது வருமான வரம்பை நீக்கினதோடு இல்லை, இடஒதுக்கீட்டை 50% உயர்த்திட்டார். வருமான வரம்பு ஆணை வச்ச உடனே தான் தூண் வானத்துக்கும் பூமிக்குமா குதித்து அந்த பார்ப்பன கூட்டம், எம்ஜிஆரை தலைக்கு மேலே தூக்கின பார்ப்பன கூட்டம் அப்படியே தலைகீழ போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டானோ. இவனுக்கு என்ன புத்தி இருக்குது, திடீர்னு இந்த ஆணையை நீக்கினதோடு இல்லாமல் 50% இந்த ஆள் உயர்த்திட்டாரு அப்படின்னு வாடா போடா அவன் இவன்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். அந்த பார்ப்பன கூட்டங்கள் முழுக்க. நம்ம தலைவர் மட்டும் அழகாக சொன்னார், எம்ஜிஆரின் கோபம் பிற்பட்டோருக்கு லாபம். அது உண்மையிலே கோபத்தில் உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சது தான். அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் 69% இடஒதுக்கீடு இருக்கிறதுக்கு காரணம் அந்த கோபம்தான். அப்போ எதுக்கு சொல்ல வரோம்னா, அந்த புரியாதவர்களுக்கு புரிய வைக்கிற வகையில் பேசுகிற போது அவர்கள் தன்னை மாற்றிக்கொள்வார்கள். அது ஆசிரியர் செஞ்சார். அப்போ நிருபர்கள் எம்ஜிஆர்கிட்ட திரும்ப இந்த உத்தரவுலாம் போட்ட பிறகு போய் கேட்குறாங்க, என்னங்க இப்படி பண்ணிவிட்டீங்க அப்படி பண்ணிவிட்டீங்கன்னு அந்த பார்ப்பன பத்திரிகைகள், ஆங்கில பத்திரிகைகள், தமிழ் பத்திரிகை எல்லாம் போய் வரிசை கட்டிட்டு கேட்குது. ஒரே வரி. எம்ஜிஆர் அதெல்லாம் ரொம்ப சாமர்த்தியமான ஆள். தப்புன்னு என்ன சொன்னார், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா வீரமணி போய் கேள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒரே சிம்பிள் வேர்டு, நீ உனக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் வீரமணி போய் கேள் அப்படின்ட்டார். அதே போல் ஜெயலலிதா பீரியடில் கூட இந்த 69% இடஒதுக்கீடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வரும்போது, அண்ணா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கண்ட மூடிக்கிட்டு செய்கிறேன். அந்த அம்மா அந்த ஒரு விஷயம் எனக்கு ஜெயலலிதாவை அறவே பிடிக்காதுன்னு 2 விஷயங்களில் பிடிக்கும். ஒன்று சங்கராச்சாரியை கைது பண்ணது, இன்னொன்று இந்த 69 காப்பாற்றினது. இந்த 2க்காக வேண்டி நம்ம அந்த அம்மையாரை பாராட்டி தான். வேறு எதில், ஏன்னா முக்கியமான விஷயத்தில் கை வச்சுட்டு போட்டாங்க. ஆகையினால அதுலேயும் பாருங்கள், ஆசிரியர் ஒன்று அடிக்கடி சொல்லுவார், நம்மால் முடியும் நம்மால் முடியாது யாராலையும் முடியாதுன்னு சொல்லுவார் பாருங்கள். அந்த மாதிரி தான் 3 பேர் இங்கே முதல்வர் பார்ப்பனர், பிரதமர் பார்ப்பனர், குடியரசுத் தலைவர் பார்ப்பனர், இவ்வளவு பேர் இருக்கிற போது அந்த 69 நம்ம கொண்டு வந்தோம். அப்போ அந்த அவதூறு பிரச்சாரங்களில் முறியடிக்கணும்னு சொன்னால், திராவிட இயக்கத்துக்காரங்களை போல் விளக்கம் கொடுத்தா ஆதாரபூர்வமாக சொல்கிறது. அதனால தான் நம்ம கூப்பிட்டா ஒரு பயனும் வர்றதில்லை, ஓடிவிடுறான். நீங்கள் வாடான்னு இப்போ இதோட நான் பல நிகழ்ச்சிகளில் சொல்லிட்டேன். எத்தனையோ பேருக்கு கண்ணதாசன்லேருந்து இன்றைக்கி இப்போ இந்த இவன் வள்ளி அந்த இறந்து போனார் நாகசாமி, அவர் வரையிலும் சவால் விட்டு நூல்கள் எழுதி கூப்பிட்டுட்டோம். ஒரு ஆளும் வரமாட்டான். காரணம் என்னென்னா, அவன் அவதூறு பேசுவானே தவிர நாணயமான நம்மை போன்ற ஆதாரபூர்வமாக விளக்கக்கூடியவர்கள்ட்ட அவன் வரவே மாட்டான் என்றைக்கும். உங்களுக்கு ஒரு புரியணுங்கிறதுக்காக ஒரே ஒரு இதை மட்டும் சொல்கிறேன். இந்த கண்ணதாசனுக்கு நான் மறுப்பு எழுதுகிற போது அவர் இருக்கிற வரலையும் பெருந்தன்மையாக அதுக்கு பதில் சொன்னதெல்லாம் பல நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கிறேன். அவர் ஒத்துக்கிட்டு போயிட்டார். யாராலையும் ஒரு வரி கூட பதில் சொல்ல முடியாது, என்னாலையும் முடியாதுன்னு அவர் ஒத்துக்கிட்டார், நேரடியாக ஒத்துக்கிட்டார். அண்ணாமலை யூனிவர்சிட்டி கெஸ்ட் ஹவுஸ்லேயே அதை பதிவும் பண்ணியிருக்கிறார். சில விஷயங்களில் நான் கண்ணதாசனின் மரணசாசனம் போட்டிருக்கேன். அப்போ அவருடைய பொண்ணு ஒன்று, அது பேர் என்ன, விஷாலியா, அது என்ன பண்ணிச்சுன்னா, நான் ரிட் போட போகிறேன், ஹைகோர்ட்டில் போட்டு இதை தடை வாங்க போகிறேன், இந்த அர்த்தமற்ற இந்த மதம் மஞ்சவசந்த நூல் விற்கக்கூடாது அப்படின்னு தடை வாங்க போகிறேன். உடனே பார்ப்பனர்கள்லாம் கூப்பிட்ருக்கான், இந்த பேர் இப்போயே அது லட்சக்கணக்கில் விற்றுக்கிட்டுருக்கு, தடை வாங்க போனீங்கன்னா கோடிக்கணக்கில் விற்கும், தேவையா அப்படின்னு கேட்டு, உங்கள் அப்பாவுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதா
சார் நான் கடவுள் உண்டா இல்லையாங்கிறதுக்கு எழுதி போட்ட அந்த பகுதியை எடுத்து போட்டு இந்த இடத்தில் தான் நானும் கடவுள் இல்லையோ என்று எண்ண தோன்றுகிறதுன்னு 10வது பாகத்தில் அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டார். என்கிட்ட அங்கே சொன்னது மட்டும் இல்லை, அவர் என்னை பார்த்து கேட்டது. இப்போ நான் 24 வயசில் நூல் எழுதி அவரை சந்திக்கும் போது 27 வயசு. ஆனால் என்னை பார்த்தா எப்படி இருக்கும்னா ஒரு 16 வயசு பையன் மாதிரி தான் இருக்கும் என்னை பார்த்தா. அவர் அசந்துட்டார். நேராக மேடையில் போய் சேலஞ்ச் பண்ணேன், ஐயா நீ இங்கே பதில். அப்போ ஆஸ்தான கவி அவர் எம்ஜிஆர் வந்து, நீ இங்கே வேணாம், நீங்களே ஒரு டேட் சொல்லுங்கள், நம்ம 2 பேரும் விவாதம் பண்ணுவோன்னு. அதான் அவர் அலண்டு போயிட்டார். இது முன்னாடியே தான் படிச்சுட்டாரு. அப்போ தான் நம்ம பொன்முடி, சபாபதி மோகன் இவங்கெல்லாம் அங்கே போய் தனிமையில் கெஸ்ட் ஹவுஸில் சந்திக்கிற போது அப்போ சொல்லியிருக்கிறாரு, ஐயா அவர் அப்போவே நூலை எனக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி அனுப்பிச்சிட்டாரு, நான் படிச்சுட்டேன், நான் மட்டும் இல்லை ஒருத்தராலையும் பதில் சொல்ல முடியாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அது நாணயமானவர்களுக்கு, இந்த குணா மாரி சீமான் மாரி இருக்கிற ஆளுகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து அது எடுபடாது. அவன் எம்மான்னு சொன்னாலும் திரும்ப அதையே சொல்லிட்டு இருப்பான். மணியரசெல்லாம் பாருங்கள் பழையபடி அதையே சொல்லிட்டு இருப்பாங்க, தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார். இவங்க கூட நம்ம மேடம் கூட சொன்னாங்க, இந்த இதில் கூட நீங்கள் கொஞ்சம் அந்த தெளிவாக எடுத்து அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இல்லை நாம் சொல்லிட்டோம், அது நூலே இருக்குது, எல்லா விஷயங்களையும் அந்த நூலில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ அன்னைக்கு கொடுத்தது கூட அது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். பெரியார் தமிழை பழித்தாரா, இழித்தாரா, தூற்றினாரா அப்படிங்கிறத போனதானே எழுத்தம் பாருங்கள், அது கூட ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். அதுக்கு நூல் எங்கே இருக்குது? இப்போ நான் எழுதின நூல் திராவிடத்தால் எழுந்தோம் ஆரியத்தால் விழுந்தோம்னு நூல் எழுதியிருக்கேன்னா அந்த நூலும், தமிழுக்கு என்ன செய்தார் பெரியார் அப்படிங்கிற நூலும் அதுக்கு ஆதாரமான நூல். அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ இந்த நிகழ்ச்சிகள்லாம் ஒரு அறிமுக கூட்டம் மாரி தான் இது. அப்படி சொல்கிற போது இந்த விளக்கங்கள் ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஆசிரியர் இந்த விளக்கத்தை, எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா, ஆசிரியருடைய விளக்கம் அப்படி இந்த எடுத்து சொல்லும் பொழுது அந்த இதை எவ்வளவு கம்பேரிட்டிவாக சொல்லி, இந்த கிராமங்களில் செல்ஃபோன் வச்சுருக்கிற ஒரு விஷயத்தை சொல்லி அதை பாமர மக்களுக்கு கூட புரிகிற அளவுக்கு இது சொல்லும்போது தாழ்த்தப்பட்டவருக்கு என்ன ஆகும், ஐயோ ஐயா இதை சொல்லியிருக்கிறாரு, கடைசியில் இந்த பசங்க நம்மளை ஏமாத்துறானோலா அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். அந்த ஒரு செய்தி. அடுத்தது அந்த ஆட்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமானது என்ன என்று கேட்டால், இவர் பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு மட்டுமே எல்லாத்தையும் செஞ்சுட்டு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அப்படியே விட்டுட்டார். இவரும் ஒரு அளவுக்கு அப்படியே பாலிஷாக இவங்க கௌரவத்தை மட்டும் பார்த்துட்டு போயிட்டார். அப்படின்னா என்ன மீனிங் தெரியுங்களா? இவர் ஒரு பிற்படுத்தப்பட்டவர், அதனால் அந்த அடிப்படையிலே இவர் நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறது இது மிக முக்கியமான அவதூறு. அதை மிக முக்கியமாக நீங்கள் எடுத்துக்கணுன்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கரை தூக்கி பிடித்து அம்பேத்கர் கொள்கைகளை அவர் பரப்புனது, அம்பேத்கரோட நட்பாக இருந்தது. அவரே சொல்லியிருக்கிறாரு, எனக்கு உந்துதலே பெரியார் தான் அப்படின்னு அம்பேத்கர் சொல்கிற அளவுக்கு இவங்க 2 பேர்கிட்டும் ஒரு ஈடுபாடு இருந்தது. அந்த ஈடுபாடோடு இல்லாமல் மாநாடுகள் நிறைய நடத்திருக்கிறார். அது ஐயாவே பல இடங்களில் சொல்கிறார். இதுதான் நீங்கள் எதிரிகளுக்கு ஆழமாக சொல்ல வேண்டிய செய்தி. எப்படி இந்த ஜாக்கெட்டுக்கு கைபேசியை சொன்னார் ஆசிரியர், அதுபோல் இந்த விஷயத்துக்கு இந்த பேக்வேர்டு கம்யூனிட்டிக்கு சொல்லும்போது அழகாக பெரியார் சொல்லியிருக்கிறார். இந்த திராவிட இயக்கத்துக்கே இன்னொரு பேர் உண்டு தெரியுமா? இது பள்ளன் பறையன் கட்சி. இது மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் ஆழமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்துக்கு கொண்டு போகணும். இது பள்ளம்பறையன் கட்சியா? நான் சொல்லலை, இந்த சமுதாயமே சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை போய் நாம் அவங்களுக்கு ஒன்றுமே செய்யலைன்னு சொல்கிறியே என்று கேட்கிறார். அப்போ பள்ளன் பறையன் கட்சி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, அந்த இனத்து மக்களுக்காகத்தான் நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயா மேரில் இந்த அவன் அந்த அவதூறை பரப்பி அவனை லாபமடைகிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, ஒன்று ஐயா ஒரு நல்ல உயர் குடும்பத்தில் பிறந்தவர், 2வது அந்த நீதி கட்சியில் இருந்தவங்க பூரா எல்லாமே கொஞ்சம் ஹை கிளாஸ் பீப்புள்ஸ். இதை வச்சுட்டு அவன் எதிரி என்ன பண்ணுறான், எப்பவுமே எதிரி இந்த மாதிரி விஷயங்களை தான் ரொம்ப மைனூட்டாக எடுப்பான். இதை வச்சுட்டு அவன் என்ன சொல்கிறான், இவங்கெல்லாம் உயர்ஜாதிகாரங்களுக்காக, உயர்ஜாதின்னா நான் பிராமினில் கொஞ்சம் ஹை கிளாஸ் கேஸ்ட், அவங்களுக்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி செட்டப் பண்ணான். அப்போ தான் பெரியாருக்கு சொல்கிறார்,
இல்லைடா, நான் அவனுக்காலாம் கட்சி நடத்தலை, நான் இவனுக்கு தான் கட்சி நடத்துகிறேன். இது பள்ளையன் பறையன் கட்சி. அடுத்தது இன்னொரு குற்றச்சாட்டு என்ன சொல்கிறான்னு தெரியுங்களா? சாதி இந்த 5-6 பேரும் சாதி ஒழிப்புக்கு பெரியார் ஒன்றும் முக்கியத்துவம் கொடுக்கல. இடஒதுக்கீட்டுக்கு கொடுத்த அளவுக்கு எப்படி கொண்டு போகிறான் பாருங்க, அதை திரிக்கிறான் பாருங்க. இடஒதுக்கீட்டுக்கு கொடுத்த அளவுக்கு, கடவுள் ஒழிப்புக்கு கொடுத்த அளவுக்கு, சாஸ்திர சம்பிரதாயங்களை ஒழிக்கிற அளவுக்கு கொடுத்த அந்த முக்கியத்துவத்தை எதுக்கு கொடுக்கல அப்படின்னா சாதி ஒழிப்புக்கு கொடுக்கல. அதாவது இது உள்ளே பூந்து நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வச்சு வைக்கிற வேலை இது. இடஒதுக்கீடு எடுத்துக்கிட்டாரு, ஆனால் சாதி ஒழிக்கிறதுக்கு இடஒதுக்கீடுங்கிறது எது? அதே சாதி ஒழிக்கிற வேலை தானே. எவ்வளோ தந்திரமாக ஏமாத்துறானோ பாருங்க. நீ சாதி ஒழிகன்னா ஒழிஞ்சிருமா? சாதியை ஒழிக்கணும்னா சாதி அடிப்படையிலே இருக்கக்கூடிய அநியாயங்களை, அக்கிரமங்களை, வஞ்சனைகளை, துரோகங்களை, செய்யக்கூடிய இழப்புகளை நீங்கள் மீட்டெடுக்கணும். அப்போ அதுக்கு என்ன ரெமடி? ஐயா எப்போவுமே பிரச்சனையை பேசுகிற, பிரச்சனைக்கான தீர்வை பேசுகிறவர். அப்போ அந்த தீர்வை பேசுகிற பொழுது தீர்வு எது? இடஒதுக்கீடு. நீ ஜாதி ஒழிகன்னு கூட்டம் போட்டு பேசிகிட்டு இருந்தால் போதுமா? ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா பண்ணுங்கள். இந்த எதிரியெல்லாம் ஒரு அயோக்கியத்தனமான கருத்தை சொல்லி ஏமாற்றிக்கிட்டே இருப்பான். அது என்னென்னா, அந்த காலத்தில் ஔவையார் படிக்கலையா? அந்த காலத்தில் திருவள்ளுவர் படிக்கலையா? இன்றைக்கி பெரியார் எல்லாம் படிச்சுட்டாங்களா? யாரோ ஒரு சமுதாயத்தில் ஒருத்தவங்க 2 பேர் மேலே வந்தாங்கன்னா அது அவங்க சூழல், வாய்ப்பு 1-2 பேருக்கு கிடச்சிருக்கலாம். இப்போ இவங்கெல்லாம் முத்துலட்சுமி அம்மையாரெலாம் வந்தாங்கன்னா எல்லாருமே டாக்டருக்கு படிச்சுட்டாங்களா? அந்த காலத்தில் யாரோ ஒருத்தவங்க வந்திருக்கலாம். இவன் எப்படி கதையடிப்பான்னா, இப்போ சீமான் போன்ற ஆட்கள்லாம் எப்படி பேசுவாங்கன்னா, இவங்களாம் இல்லையா, இவர் பெரியார் இருந்தால் நாங்கள்லாம் வந்தோமா அப்படின்னா. அறிவு நாணயத்தோடு பேசணும்னா பெரியார் சுயமரியாதை இயக்கம் தொடங்கி இடஒதுக்கீட்டுக்காக அவர் போராடுவதற்கு முன் தாழ்த்தப்பட்டவனில் எத்தனை % படித்தான், பிற்படுத்தவரில் எத்தனை % படித்தான், எவ்வளோ பேர் வேலையில் இருந்தான், பாப்பானில் எவ்வளோ பேர் படித்தான், பாப்பானில் எவ்வளோ பேர் வேலையில் இருந்தான். இந்த பட்டியலை போட்டு அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் பெரியார் செய்த உழைப்பு என்ன, பெரியாருடைய விளைவு என்னங்கிறது தெரியும். இந்த நாய்ங்க அப்படியே இதை மறைச்சிருவான். அயோக்கிய பசங்க அப்படியே நேராக எதுக்கு போகிறான்னா, அன்றைக்கி 1-2 இருந்தது பாருங்க, அவங்க செய்யலையா, இவங்க செய்யலையான்னா. திருவள்ளுவர் ஒருத்தர் திருக்குறள் எழுதிட்டார்னா எல்லாருமே அந்த காலத்தில் படிச்சுட்டான்னு அர்த்தமா? ரொம்ப சிந்திச்சு பார்க்கணும். இப்போ பெரியார் குடும்பத்தில் எப்படி, அவங்க குடும்பத்தில் அவங்க அப்பா அம்மா இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் அவங்க குடும்பத்திலலாம் வந்துடுற மாதிரி, எங்கள் குடும்பத்தில் அந்தமாரி ரொம்ப எல்லாமே நிபுணராக இருந்தாங்க. தமிழ் இலக்கியத்தில் மற்றத்தெல்லாம் ரொம்ப என்னுடைய தாத்தா என் பாட்டன்லாம் அந்த மாதிரி இருந்தாங்க. அப்போ எங்கள் சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அப்படின்னாண்ணா யார்? இப்போ எங்கள் தாத்தா அப்போவே நெல்லிக்குப்பத்தில் போய் கான்வென்ட்டில் படிச்சிருக்காரு. எங்கள் தாத்தான்னா அப்போ எப்படி பாருங்க, எனக்கே 73 வயசு. நெல்லிக்குப்பத்தில் கான்வென்ட்டில் படிச்சிருக்கிறாங்கன்னா, என்னுடைய சொந்த மாமா தான் 1952 கடலூர் கான்ஸ்டியூன்சினுடைய எம்பியாக நின்று ஜெயிச்சவங்க. ஆசிரியர்லாம் நல்லா சொல்லுவார், உங்கள் மாமாவுக்கெல்லாம் நான் போய் வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தங்க 2 பேர் ஒரு சமுதாயத்தில் மேலே வந்துட்டா எல்லோரும் வந்துட்டாங்கன்னு அர்த்தமா? சார், நான் எவ்வளவு சொல்லியும் ஆசிரியர் இந்த இயக்கத்துக்கு நீங்கள் வந்துருங்க, வேலைக்கு போகணுங்கிறத ஆசிரியர் விரும்பலை, முழு நேரம் இருக்கணும்னு. ஆனால் அது எங்கள் சொந்த ஸ்கூலு, எய்டட் ஸ்கூலு. நான் அங்கேயே இருந்தேன். காரணம் என்ன தெரியுங்களா? 1980லேருந்து 2011 வரையில் அந்த ஆண்டுகளில் பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை அந்த 50 கிராமத்தில் உருவாக்கினேன். அதே நேரத்தில் எனக்கு இந்த வேலைகள்லாம் நின்றுள்ள அங்கே இருந்துக்கிட்டே 35 நூல்களுக்கு மேலே எழுதியிருக்கிறேன். விடுதலையில் அப்போல்லாம் தினம் எழுதுவோம். எப்படி தெரியுங்களா? சென்னைக்கு வரும்பொழுது எனக்கு 6 மணி நேரம் ஆகும். எக்ஸ்பிரஸில் வரும்போது அந்த 6 மணி நேரத்தில் 2 கட்டுரை எழுதி இங்கே கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுவேன்.
அந்த பயண நேரத்திலே கட்டுரை எழுதிடுவேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, கிடைக்கிற வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி மேலே வர்றோம். இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்குமா? இப்போ நாம் அந்த விழிப்புணர்ச்சியை ஊட்டுனதனுடைய விளைவு நான் கூட நிறைய இடங்களில் சொல்லியிருப்பேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்டு, அவங்க அப்பா அம்மா 2 பேரும் படிக்காதவங்க, ரொம்ப ஏழ்மை. ஹையர் செகண்டரி படித்தார், 2 மார்க்கில் குறைஞ்சிது டாக்டர் சீட்டுக்கு. என்கிட்ட வந்து சொன்னார், ஏன்பா நீ என்எஸ்எஸ், நான் என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் ஆஃபீஸராக இருந்தேன், தொண்டு செய்யணுன்னா எனக்கு எப்போவுமே பிடிக்கும். அப்போ நான் சொன்னேன், நீ உனக்கு 2 சர்டிஃபிகேட் இருக்கும் பாரு உங்ககிட்ட, அதை எடுத்துக்கொண்டு கொடுன்னா சீட்டு கிடச்சிச்சு. மெடிக்கல் போனார், படிக்கிறதுக்கு வசதி இல்லை, யாரோ உதவி ஏதோ பண்ணி அப்துல் கலாம் பிரசிடெண்ட்டாக இருக்கும் பொழுதே ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியில் கோமயிலில் பெரிய ஆள் ஆகிட்டார். பிஆர் முருகேசன் வெப்பில் போய் பாருங்க, இதில் பட்டிங்கன்னா வரும். இது வரலையும் 3000 ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு மேலே பண்ணிட்டார். யாருங்க? ஒரு மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ். அப்பா அம்மா 2 பேரும் கை நாட்டு கிராமத்தில் தமிழ் மீடியத்தில் படித்த பையன். காலையில் ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, மாலையில் ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்னா அவர் தான் அப்படின்னு ஆகிட்டார் என்னுடைய ஸ்டூடெண்ட். எப்படி? அப்போ அதுமாரி ஐஏஎஸ் உருவாக்கியிருக்கிறோம், ஆயிரக்கணக்கான இன்ஜினியர்ஸை உருவாக்கியிருக்கிறோம். இன்றைக்கி எத்தனை பேருக்கு அவர் உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். எதுக்கு சொல்ல வரோம்னா, நம்முடைய முனைப்புகள் ஏதோ ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னு போயிடக்கூடாது. நம்ம அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எத்தனை ஆயிரம் பேரை நாம் உருவாக்க முடியுங்கிறதுக்கு உருவாக்கணும். ஒவ்வொருத்தரும் உயர்ந்தவனுக்கு என்ன, ஒரு நிலைக்கு வந்தவனுக்கு என்ன அழகு தெரியுங்களா? அவன் அடுத்த 5 பேரை 6 பேரை கை தூக்கி விடணும். அது இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. குமாரபாளையத்துலேருந்து அலையன்ஸுக்கு, இது நம்ம அலையன்ஸ் கிளப்னு தான் நினைக்கிறேன், ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு சொல்வடைப்பு கொடுங்க, ரொம்ப நாங்கள் காலண்டரில் போடணும்னு கேட்டாங்க. வாழ்க வளமுடன் இப்படிலாம் சொல்கிறாங்களே, அந்தமாரி. அவனும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொன்னேன், வாழ்வித்து வாழ்வோம். அந்த நோக்கத்தை பாருங்கள், வாழ்வித்து வாழ்வோம். முதல் ப்ரியாரிட்டி டு அதர்ஸ், மற்றவங்களை வாழ்வித்து நாமும் வாழ்வோம். இதுதான் மனித இனத்தினுடைய மிக முக்கியமான இலக்காக இருக்க வேண்டும். நான் ஏன் இதை அதிகமாக தொடலைன்னா, உங்களை எல்லாமே மோட்டிவேட் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கிறது பூரா அங்கே போய் படிங்கன்னு சொல்கிறதுக்கு தான். இந்த நூலை எல்லோரும் படிக்கணும். என்ன சொன்னாங்க? உங்களுக்கு தாழ்த்தப்பட்டோருக்கு அவர் ஒன்றுமே செய்யலை, ஒரே செங்கல்பட்டில் ஒரு மாநாட்டை விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவன் கதையை முடிக்கிறான் இல்லையா? அதை திருமாவேலன் பட்டியல் போட்டு காட்டுகிறார். எங்கெங்கெல்லாம் மாநாடு அவர் சொல்கிறார், நான் பல ஆண்டுகள் பெரியார் திடலிலே உட்கார்ந்து உழைத்து இந்த விவரங்கள், இந்த ரெஃபரன்ஸ் ஆதாரங்களை எல்லாம் திரட்டி இங்கு கொடுத்துருக்கிறேன். இப்போ நான் இதெல்லாம் எடுத்து சொல்லணும்னா நேரம் ஆகிடும். என்னென்ன ஊரில் மாநாடு, எங்கெங்கெல்லாம் நிகழ்ச்சி அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பட்டியல் போட்டு அதை அவர் காட்டுகிறார். அதனால் தாழ்த்தப்பட்டவருக்கு அவர் ஒன்றுமே செய்யலை, அவர் பிரச்சாரம் பண்ணலை, மாநாடுகள் நடத்தலை, எல்லாம் பிற்படுத்தப்பட்டவருக்காக தான் பண்ணியிருக்கிறாரு. ஜாதி ஒழிப்புங்கிறது கூட அவர் பிராமண எதிர்ப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரே ஒழிய ஜாதி ஒழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு பேசுகிறான். அந்த ஜாதி ஒழிப்புகளே. ஆனால் பெரியார் இந்த இடத்துல சொல்கிறாருங்க, உங்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன், அதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கணும். 3 முக்கிய நோக்கங்கள் என்னுடைய இயக்கத்தினுடைய இலக்கில் 3 முக்கியமானதுன்னு சொல்கிறார். அந்த 3 முக்கியமானதில் முதன்மையானது எது அப்படின்னா பெரியார், இதெல்லாம் அவரே கொடுக்குற ஸ்டேட்மெண்ட். அந்த 3ல் ரொம்ப முதன்மையானது எது அப்படின்னா ஜாதி ஒழிப்பு தான் முதன்மைன்னு சொல்கிறார். அவர் ஜாதி ஒழிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவர் எதையுமே விட்டு கொடுக்க தயாராக இருந்திருக்கிறார். இப்போ சொல்கிறான்ல, இவர் ஜாதிக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கல, இடஒதுக்கீடை பற்றி தான் இவர் பேசினாருன்னு ஒரு திரிபுவாதம் போடுறானே. அவர் என்ன சொல்கிறார், நல்லா இந்த பாயிண்ட்டை நல்லா ஆழமாக மனசில் வச்சுக்கோங்க. இதை தான் நிறைய பேர் திரித்து இவர் ஆங்கிலேயர்கள் கைக்கூலி அப்படி இப்படின்னு எல்லாம் திரித்து பேசுகிறோம். அவருடைய அல்டிமேட் எய்ம் என்ன, அதை பார்க்கணும். நீங்கள் என்ன சொல்கிறார், எனக்கு எவன் ஆளுகிறான் என்பதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. பெரியார் ஸ்டேட்மெண்ட். அவர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கட் அண்ட் ரைட்டு, வெட்டு 1 துண்டு 2. எனக்கு எவன் ஆளுகிறான் என்பதை பற்றி கவலை இல்லை
எவன் ஜாதியை ஒழிக்க திட்டங்களை தீட்டுகிறானோ அவன் ஆள வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அப்போ அவர் எதை பற்றி பேசுகிறார்? ஜாதி ஒழியணும்னா எஸ்சிங்கிற ஜாதி ஒழியக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னு அர்த்தமா? ஜாதி ஒழியணும்னா எல்லா ஜாதியும் ஒழியணும்னு தான் அர்த்தம். இவன் எப்படியெல்லாம் திரிபுவாதம் பண்ணுறானோ பாருங்க. ஆகையினாலே அதே போல் இன்னும் ஒரு செய்தி, ஏன்னா அவர் வந்து உட்காந்துட்டார். இல்லை ஒரு அதனால் நான் முடிக்கணும்னு அர்த்தம். அது நானே சொல்லியிருக்கேன் 8 மணிக்கு முடிக்கணும்னு. நான் உங்களுக்கு சில எதுக்கு கொடுக்குறேன்னா சில ஹிண்ட்ஸ் நான் கொடுக்குறேன். அடுத்த முக்கியமானது என்னென்னா, எல்லாரையும் இருட்டடிப்பு பண்ணிட்டாங்க. யார் ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், எம்சி ராஜா. எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் உங்களுக்கு ஒரு கைட்லைன் தான் இந்த மீட்டிங். இதில் இருக்கிறத பூரா நான் சொல்ல முடியாது. அதில் திருமாவேலன் என்ன செய்திருக்கிறாருன்னா, இது அற்புதமான பணி. இது இந்த தலைப்புக்கு உரிய ஒரு நூல், இது பொருத்தமான நூல். அவர் என்ன செய்கிறாரு, இதே எம்சி ராஜாவே என்ன சொல்லியிருக்கிறார் பெரியாரை பற்றி. இவன்லாம் சொல்கிறான் அவரை மறைச்சிட்டாருன்னு. ஒவ்வொருத்தரையும் அவங்களா வாக்கு மூலமாகவே என்ன கொடுத்துருக்குறாங்க பெரியாரை பற்றி. ஏன்னா அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன் அவங்க வேற. ஏன்னா அது பெரியாருடைய காலகட்டம் இல்லை. பெரியாரே சொல்லிட்டார், அவங்களாம் எனக்கு ஒரு வழிகாட்டி போல், முன்னோடி போலன்னு சொல்லிட்டார். இன்னும் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுங்களா, பெரியார் வந்து ரொம்ப நேர்மையான நாணயமான ஒரு தலைவருங்கிறதுக்கு இதெல்லாம் அடையாளம். மறைக்கப்பட்ட மாமனிதர்கள்னு நான் ஒரு நூல் எழுதியிருக்கேன், போய் பாருங்கள். அதில் முதல் கட்டுரையே பெம்மான் பசவர், கர்நாடகாவில் பசவலிங்கப்பா, அதான் லிங்காஸ்தர் இருக்குல்ல. சற்றேறக்குறைய 700 ஆண்டுகளுக்கு முன் ஜாதி ஒழிப்பு, பிராமண எதிர்ப்பு, இந்த எல்லாம் செஞ்சுக்கிறார். அப்போ அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் நான் பார்த்து அந்த நூலை எழுதுகிற போது பெரியார் ஸ்டேட்மெண்ட்டு வருது. ஐயா என்ன சொல்கிறார், பசவலிங்கப்பா பெம்மான் பசவர் எனக்கெல்லாம் முன்னோடி, எனக்கு ஒரு ஊக்கசக்தி அப்படிங்கிறார். மறைச்சிருக்கிறார் அவர். தனக்கு யாரெல்லாம் இன்ஸ்பைரேஷன், உந்துதல், உசுப்புதல். இவர் சொன்னார்ல அம்பேத்கர், எனக்கு வைக்கம் போராட்டம் தான் எனக்கு ஒரு உந்துதலாக அமைந்ததுன்னு சொல்கிறார் இல்லையா. அவர் மனந்திறந்து சொல்கிறார் பாருங்க. ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். புத்த மதத்தை மட்டும் அவர் வந்து பெருசாக ஒன்றும் எடுத்து பேசலை அப்படின்னு இந்த ரவிக்குமார் போன்றவங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்களே. அப்படிலாம் இல்லை. அது கூட சில பேர் என்ன பண்ணுவோம், அந்த இதோடு முடிச்சு போடுவோம். அம்பேத்கர் புத்த மதத்துக்கு போகிற போது பெரியார் மதம் மாறுவது தீர்வு அல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தில் இருக்கிறார். அதை வச்சு இப்படி குழப்பறது வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறது பூரா எங்கெங்கெல்லாம் அவன் குழப்பவானோ அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிட்டே போகிறேன். நீங்கள் படிக்கிற போது, இந்த நூலை எடுத்து படிக்கிற போது அது ஈஸியாக இருக்கும். எல்லோரும் ஒரு நூல் படிங்க, இதெல்லாம் இளைய சமுதாயத்துக்கு கொண்டு போங்க. பெரியார் சொன்னது அது அல்ல. அதில் இருந்துக்கிட்டே அப்போ அவன் என்ன கேட்பான்னா, நீ தான் அந்த மதத்துக்கு போனால் உனக்கு ஏது அந்த யூ ஹேவ் நோ ரைட்டுன்னுவான். நீ பேச முடியாது. நீ இந்த மதத்திலே இருந்துக்கிட்டு நீ பேசலாம், எது வேணாலும் பேசலாம். அப்போ அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் இதில் இருந்துக்கிட்டே அதை நீங்கள் தீவிரமாக செய்யுங்கள். அதை தான் பெரியார் செஞ்சார். அவர் இன்னும் புத்த மதத்தை பரப்பணுங்கிறதுக்கு அவருக்கு எந்த மதமும் வேணான்றார். அதில் புத்த மதம் மட்டும் என்ன அப்புறம் ஒரு மதமே வேணான்னு சொல்கிற போது அதுக்கு அவர் கூட என்ன பண்ணால், நீ ஏதாவது ஒரு மதத்தில் இருந்து தான் தொலைப்பேன்னா நீ இஸ்லாம் மதத்தில் இருந்து தான் சொன்னாரே தவிர நீ இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கேன்னு சொல்ல. பெரியாரை புரிஞ்சுக்கணும்னா அதாவது இந்த ஒரு பகுதியை எடுத்துக்கிறதுங்க. இவனும் பாதி அப்படியே சென்சார் பண்ணிடுறது, கட் பண்ணி தூக்கி போடுறது. இந்த அவதூறு செய்யக்கூடிய அயோக்கிய பசங்க பூரா செய்கிற யுக்தி இதுதான். ஒரு பாற்றை எடுத்து வச்சுட்டு பேசுறது. எனவே என் அருமை தோழர்களே, நிறைய தலைப்புகள் இருக்குது இந்த நூலில். இதை ஏன் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில செய்திகளை அதை மட்டும் ஒரு நிமிடத்தில் சொல்லி நான் வந்து சொல்கிறேன். முதல் கட்டுரையே ஜாக்கெட்டும் ஜாதியும் இந்த நூலில். இந்த நிகழ்ச்சியே உங்களுக்கு இந்த நூலை பற்றி அறிமுகம் போல தான். ஏன்னா
என்னை பொறுத்தவரை எப்படின்னா, ஒருத்தவங்க நல்லா செஞ்சுருக்காங்கன்னா அவங்கள எங்கள் தோல் மேலே தூக்கிக்கிட்ட நான் நிறுத்துவேன். இன்னைய பொறுத்தவரையிலையும் நான் சொல்கிறத விட திருமாவளவன் தான் உங்ககிட்ட பேசணும். உழைச்சிருக்கிறார், அந்த அளவுக்கு அவர் உழைச்சிருக்கிறார். இந்த உழைப்பை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம் கடமை. பெரியார் நான் யார் தன்னிலை விளக்கம் கொடுக்குறாரு, அதுக்குன்னே ஒரு கட்டுரை போட்டிருக்கிறாரு. இவனை குழப்பறான்ல பெரியார் அப்படி இப்படில, அதுக்காக பெரியார் ஜாதி இந்துக்களுக்கு ஆதரவாக இருந்தார்னு சொல்கிறார்ல, அதுக்காக ஒரு கட்டுரை போட்டிருக்காரு. ஜாதி இந்துக்களை சாடி உள்ளார். அவர் திட்டினது போல், அவர் கண்டித்தது போல் யாரும் கண்டிக்கல, அந்த அளவுக்கு அவர் கண்டிச்சிருக்கிறார். அதுக்குன்னே ஒரு தலைப்பு போட்டிருக்கிறார். ஜாதி இந்துக்களை சாடியதை பற்றி ஒரு கட்டுரை. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமா பேசினார், அதுக்கு ஒரு கட்டுரை போட்டிருக்கிறார். இவன் சொல்கிறான்ல, பிற்படுத்தப்பட்டவருக்காக தான் இவர் பாடுபட்டார ஒழிய தாழ்த்தப்பட்டவருக்கு ஒன்றும் பண்ணலை அப்படின்னு. பெரியாரின் முயற்சியும் எம்ஜி ராஜா செலுத்திய நன்றியும். பெரியார்கிட்ட நன்றி செலுத்தியிருக்கிறார் யார்? எம்சி ராஜா. அதுக்கு ஒரு கட்டுரை போட்டிருக்கிறார். தீர்மானங்கள் தாழ்த்தப்பட்டோருக்காக எவ்வளவு தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ஒரு இதில் சொல்கிறார். அயோத்திதாசரை பெருமைப்படுத்துறதுக்கு அவர் தவறினார் அப்படின்னு சொல்கிறது தப்பு, அதுக்கு ஒரு கட்டுரை போட்டிருக்கார். அந்த தாழ்த்தப்பட்ட தலைவர்களை இருட்டடிப்பு செய்தார்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறான்னா அதுக்காக தனித்தலைப்பிலே விளக்கிறார். தலித்து தலைவர்களை இருட்டடிப்பு செய்தாரா பெரியார், அதுக்குன்னே ஒரு கட்டுரை. ஏன்னா அந்த மாதிரி எதிரில் அயோக்கியத்தனமாக அந்த அவதூறுகளை பரப்புகிறவனுக்கு இதை எடுத்து நீங்கள் அப்படியே பாயிண்ட்ஸாக கொடுக்கணும். சின்ன சின்ன துண்டறிக்கைகளாக கொடுத்தா கூட கொடுக்கலாம். ஆக பட்டியல் இனத்தவருக்காக அவர் என்ன செய்தார்? அதே போல் இந்த கீழே வெண்மணியில் எல்லாம் மழுப்புவானோ, அது காரணம் என்னென்னா விடுதலையில் அதை பற்றிய குறிப்புகள் அதிகம் இல்லைங்கிறத வச்சுக்கிட்டு ஒரு இது சொல்லுவானோ, அதை பற்றியும் அவர் நல்லா ஆய்வு செய்து ஒரு கட்டுரை போட்டிருக்கிறார். அந்த ஆர்குமெண்ட்டும் தப்பு. அது பெரியார் மேலே சுமத்தப்படக்கூடியது ரொம்ப தப்பான செய்தி. அவர் எந்த உயர் ஜாதிக்காரங்களுக்கும் ஆதரவாக இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்லுகிறார். கடைசியாக எப்படி முடிக்கிறார்னா, பெரியார் யாருக்கானவர் அப்படின்னு முடிக்கிறார். பெரியார் யாருக்கானவர், அது திருமாவேலன் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பெரியார் யாருக்கானவர்? அனைவருக்கும் ஆனவர். இன்னும் சொல்ல போனால் பார்ப்பானுக்கும் உரியவர். அது என்ன சொல்கிறாரு? ஏய், ஓம் பங்கு நீ எடுத்துக்கிடா, என் பங்கு நாங்கள் எடுத்துக்கிறோம், நீ நல்லாடுறா நானும் நல்லாடுறேன், நீ நாசமாக போகணும் அவர் ஒன்றும் சொல்லியே. இன்னும் சொல்லப்போனால் அவர் தான் பார்ப்பனர்களுக்கே பாதுகாப்பு. பல நிகழ்வுகளிலே பார்ப்பனர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தவரே யாருன்னு சொன்னால் தந்தை பெரியார் அவர்கள். அவர் ஒரு மானுட பற்றாளரை தவிர அவர் மனித பற்றாளர். அதனால தான் அவர் ஜாதி மதம் அவர் தான் எனக்கு இன பற்றோ ஜாதி பற்றோ மொழி பற்றோ எந்த பற்றும் கிடையாது. இருக்கிறது பூரா ஒரே ஒரு பற்று, அது மானுட பற்று. அந்த மானுட பற்றை யார் நேசித்தாலும் அவர்கள் ஜாதியை வெறுப்பார்கள். யார் ஜாதியை வெறுத்தாலும் அவர்கள் தாழ்த்தப்பட்டோர் உயர்வுக்காக பாடுபடுவார்கள். தந்தை பெரியாருடைய இயக்கமும் தந்தை பெரியாரும் அவருடைய தொண்டர்களும் என்றென்றும் தாழ்த்தப்பட்டோர் நலனின் அக்கறை உள்ளவர்களே என்று சொல்லி, அவர்களுக்காக உழைக்கக்கூடியவர்களே என்று சொல்லி இதை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.